ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் 1 kg அளவுக்கு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஆயில் பாதியும் கீ பாதியும் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனிஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 kg பிரியாணி பண்ணுறீங்க அப்படின்னா 6 to 7 வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் தக்காளி மெயினாக ரெட் கலரில் இருக்கணும். நல்லா பழுத்து தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கவும் செய்யும், சூப்பராக கலர் கொடுக்கவும் செய்யும். 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் நான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். சூப்பரான கலர் வரணும் உங்களுக்கு. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலர் வந்ததுக்கு அப்புறம் மிளகா பொடி, சீரக பொடி, பட்டாகிராம் ஏலக்காய் பொடி இது 3 சேர்த்துக்கணும். இந்த வீடியோ நல்லா நீங்க ஸ்லோவா வாட்ச் பண்ணா தெரியும் இந்த மசாலா வந்து எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிட்டே வருதுன்னு சொல்லிட்டு. லாஸ்டா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கங்க. 1 கிலோ அளவுக்கு ரைஸ் போடுறீங்க அப்படின்னா 1.25 கிலோ அளவுக்கு நீங்க மட்டன் சேர்க்கணும். இப்ப பண்ற ப்ராசஸ் எல்லாம் சேர்ந்து போட்டு நீங்க விசில் விடலாம். ஆனா நான் என்ன பண்ணேன், குக்கர் சிறுசா இருக்கனால மிளகா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். விசில் விட்ட மட்டன் வந்து 70% தான் குக்கர்ல வெந்திருக்கு. மித்தது ஃபுல்லா அந்த மசாலா கூட சேர்ந்து தான் வேகணும். அதுக்கான பொறுமையா டைம் கொடுங்க. நிறைய பேருக்கு வர டவுட் என்னன்னா, ரைஸுக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துறதுன்னு சொல்லிட்டு. ஒரு கப் அளவுக்கு நீங்க ரைஸ் எடுக்கிறீங்கன்னா அதே கப் அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்தா போதும். பிரியாணில எவ்வளவு தண்ணி இருக்குன்றத பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கணும். கண்டிப்பா எப்பவுமே பிரியாணி பண்ணும்போது நல்ல தண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க. இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் பிரியாணி பண்ணிருக்கேன். 20 நிமிஷம் அதை கம்ப்ளீட்டா ஊற வைக்கணும். அப்பதான் உங்களுக்கு சூப்பரா கிடைக்கும். உங்களுக்கு நீங்க அரிசியை போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் 2 to 3 டைம் நல்லா ஓபன் பண்ணி கிண்டி விடணும். இல்லைன்னா அங்கங்க கூடு கூட புடிச்சுக்கிறோம். லாஸ்டா அரிசியும் தண்ணி சரிசமா வரப்போகுது அப்படின்னா தம் போறதுக்கு ரெடி ஆயிருச்சுன்னு அர்த்தம். ரைஸை நல்லா சரிசமா ஆக்கி விட்டு சுத்தி வர நெய் போட்டு 20 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாம தம் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா இதே மாதிரி சூப்பரான கலர்லயும் செம்ம டேஸ்டான பிரியாணி உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த பிரியாணி 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இந்த வீக்ல 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்க.